வந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி சமைச்சதே இல்ல. என் பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. அப்புறமா வந்தா வெறும் எலும்பு தான் இருக்கும். மொத்தத்தையும் உங்க பையனுக்கே போடுங்க. கண்ணு போடாதடி. நம்ம ஊர் நாட்டுக்கோழி எலும்பு கூட ருசியா தான் இருக்கும். அம்மாவுக்கு பையன் மேல எவ்வளோ பாசம். சரிம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆச்சு. சரி சண்பகம். யாருக்கு தெரியாதா? தெரியாது. யார் பார்த்ததில்ல. யோ, ஃபர்ஸ்ட் யார் பார்த்தாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி. சரிங்க சார். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்ச உடனே பாடியை ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிரு. நான் போய் தலைவரை பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் தலைவரே. நம்ம ஊர் குளத்துல ஒரு பொண்ணு செத்து கிடக்குது. யாருன்னு தெரியல. நானும் கேள்விப்பட்டேன். அது விஷயமா நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். ஊர்ல இந்த மாதிரி இல்ல அநியாயம் நடக்குது. ஐயா, நம்ம ஊர் குட்டையில அதுக்கு தான் போலீஸ் வந்திருக்கு. ஐயா, எனக்கு என்னமோ வர்ம மேல சந்தேகமா இருக்குங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு யாரு மேலேயும் தப்பு சொல்லக்கூடாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்கே. அவங்களுக்கு தெரியும் யார் பண்ணா யார் பண்ணலைங்கிறது. எனக்கு என்னன்னா, ஒரு பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் பாரு. அவன் யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. ஊருக்குள்ள யார் வீட்டில் எந்த துக்கம் நடந்தாலும் அதை என் வீட்டில் நடந்ததா நினைக்கிறேன். தலைவரே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குற்றவாளி யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். நான் வரேன் தலைவரே. அதான் இன்ஸ்பெக்டர் பாத்துறேன்னு சொல்லிட்டாருல்ல. சரி சரி சரி. வர்மா, வர்மா, எந்திரியா? அண்ணே, ஏன்னு இப்படி குடிக்கிறீங்க? அங்கே அம்மா உன்னை நினச்சி டெய்லி அழுகுதுண்ணே. இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. எல்லாருக்கும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வெறுத்து போகும். ஆனால் எனக்கு நினைவு தெரிய ஆரம்பிச்சப்பவே வாழ்க்கை வெறுத்து போச்சுடா. அப்படி என்னன்னே வெறுப்பு? குழந்தைக்கு அம்மா தாண்டா தெய்வம். அந்த அம்மாவோட கண்ணையும் பிடுங்கிட்டான். அதனால அந்த கடவுள் மேலே வெறுப்பு. கல்லுக்கு சேலை கட்டினா கூட அவுத்து பார்க்கணும்னு நினைக்கிற இந்த ஊருக்காரங்களையும், இந்த ஊருக்காரங்களா கடவுளா கும்புற சங்கரலிங்கத்தையும் அவனோட மகனையும் வெட்டி போடணுங்கிற வெறுப்பு. வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க எனக்கு சின்ன வயசுலேயே புரிய வச்சுட்டாங்கடா. இவனுங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் சும்மா பத்திக்கிட்டு வருதுடா. கோவப்படாதீங்கண்ணே. போடா, நீ வீட்டுக்கு போ. அண்ணே, நான் அப்புறமா போடா. சரிண்ணே. அண்ணே, சீக்கிரம் வந்துடுண்ணே. என்ன பங்கஜம், வீட்டுக்கார ஊருக்கு போய் 3 மாசம் ஆச்சு. யாருக்கு பால்? ஓ அப்பனுக்கு. அண்ணா வணக்கண்ணே. இருக்கட்டும். டேய், உனக்கு அவ்வளவு தெனாவட்டாய் போச்சு. அண்ணா நீங்களா? என்னடா
ஒரு மாற்றம் ஆயிட்டீங்களாண்ணே. என்ன மாற்றம் தெரிஞ்சு உனக்கு? அண்ணே, ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வரைக்கும் உன் முகத்துல ஒரு களை தேடுதுண்ணே. உர்றா மேல வாடா. எம்எல்ஏ மினிஸ்டர் அதெல்லாம் அப்புறம் பாப்போம். நான் கவுன்சிலர்னா கூட ஒரு பையன் ஓட்டு போட மாட்டேனடா. நான் இருக்க வேற, நீ எதுக்கு கவலைப்படாதே. நீ ஒரு ஆள் ஓட்டு போட்டு நான் கவுன்சிலர் ஜெயிச்சிட முடியுமா? ஏன் பொண்டாட்டி எனக்கு ஓட்டு போட மாட்டா, நீ வேற. அண்ணே, அங்க பாருண்ணே, திருவிழாங்குச்சிக்காரன் வரான். அவன் ஊர்ல பெரிய சவுண்டு பாட்டான். நம்ம ஊர் சவுண்டு என்னன்றது அவங்ககிட்ட காட்டு. டேய், அவன் ஊர்ல சவுண்ட் கொடுக்குறான், ஸ்பீக்கர் வைக்கிறான், ரேடியோ போடுறான், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? உன் வேலையை பாடுறா. நீ யாருண்ணே? டேய், நீ கத்துற கத்த பார்த்தா நான் யாருன்னு எனக்கே மறந்துட்டு போட்டுருக்கேன். அண்ணே, உள்ளூர் சிங்கம் அமைதியா இருக்கிறதுனால வெளியூர் ஓனா வந்து ஊழ விடக்கூடாது. அதனால தான் நான் தட்டி கேளுன்றேன். டேய், அவன் ஊழையிட்டு போறான், நீ எதுக்கு இப்ப ஊழையிட்டு இருக்க? அண்ணே, இது நீ தட்டி கேட்கல, ஊருக்குள்ள உனக்கு மான மரியாதைலாம் இருக்காது. அப்படி இருக்கிற என் ஓட்டோ உனக்கு கிடைக்காது. சரிடா, நான் போய் பாக்குறேன். போ. வாங்குறான். டேய், இப்ப வேண்டாம், சகுனம் சரியில்லை, சங்கூதுறாங்க. அண்ணே, சங்கூதுனா நல்ல சகனம். அவனுக்கு நீ சங்கூது போறன்னு அர்த்தம். அவனுக்கு சங்கூதுனா இல்ல அவன் எனக்கு சங்கூத போறானான்னு தெரியல. டேய், வரேன்டா. யாரு ஊருக்குள்ள நம்ம கிட்டேவா? டேய், என்ன பெரிய சண்டையராப்ல நீ? சவுண்டு பார்ட்டிங்கிறாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்குள்ள வந்து அப்படியே சலம்பிக்கிட்டு திர்ற. ஏன் சிலம்பலை பார்த்துருக்கியா? ஏய், பேசிக்கிட்டு இருக்க, உமாடுக்கு போய்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? எங்க பரம்பரை என்ன தெரியுமா? எங்க அப்பன் யார் தெரியுமாடா? ஏட்டை வெட்டிட்டு 7 வருஷம் உள்ள போனவன்டா. எங்க தாத்தா யார் தெரியுமா? பனைமரத்தை புடுங்கி பல்லு வளர்க்குறவன். நாங்கெல்லாம் சிங்கத்துக்கே பேன் பாக்குறவங்கடா. என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா? நம்ம நினைச்சுக்கார நடக்குது, நம்ம போனாதான். ஊருக்குள்ள அம்புட்டு பயப்பட அத்தனை பேருக்கு. நீ பக்கத்து ஊர்ல இருந்து இங்க வந்து பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கியாக்க. ஆமா, உன் பேர் என்ன? எந்த ஊர்ரா நீ? வாயில நான் வடையா வச்சுக்கிருக்க. அப்ப பேச மாட்டேன். கண்ணை நோடி அவங்ககிட்ட என்ன பேச்சு பார்த்தேன்? நேத்து பேஞ்ச மயில நீங்க கொஞ்ச காலம் அவனை 2 தட்டி தட்டி பாசல் கட்டி அனுப்புனேன். ஏய், 2 தட்டு என்னடா? ஒரு தட்டு தட்டுன்னு வச்சுக்க. எங்க போய் விழுகுறான் பாக்குறியா? தட்டுனே. ஏய், ஏய், பேச்சு பண்ணி ஏடா கை பிடிக்கிற? ஏய், இங்க பாரு. ஏய், பேச்சு பேச்சா கையை பிடிக்கிறடா. ஏய், தலையில நீ கைய வச்ச. நான் சொல்றேன். இங்க பாரு. அவன்தான் அவனடியா. ஐயோ, இங்க பாரு. வருங்கால எம்எல்ஏ மேல கை வைக்காத. அப்புறம் கோர்ட் கேஸ் அடி. தொலைச்சிருவோம் தொலைச்சு. ஐயோ, அடின்னு படிச்சானே. நான் தான் அப்பயே சொன்னே சங்கூதிர் வாங்கிய வேணாம்னு கேட்டியா? இப்பதானே நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அடிமிதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் டைம் ஒர்க் அவுட் ஆகுதா? ஏன்டா சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? எப்பன்னு மதம் மாறினீங்க? மதம் மாறிட்டேனா? நெத்தியில வந்துக்குதானே? நெத்தியில மட்டும் தான்டா உனக்கு தெரியுது. ஆனா உடம்பு பூரா கூட்டல் பெருக்கல் கழித்தல் மொத்த கணக்கையும் போட்டு போயிட்டான்டா. என்ன தலைமூலிகி எள்ளு நீர பொட்டு வச்சு என்னோட சேர வந்தா தேவத ஒரு தேவத. ஐயோ, என்னடா வரானே மறுபடியுமா? ஆறு வச்ச முள்ளு தச்சு கேட்டு போனதென்ன. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். இருக்குது. அடியெல்லாம் பின்னி எடுத்திருக்கான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வயசு என்ன நீங்க? நான் உங்களுக்கு ஏன் மரியாதை கொடுத்து தெரியுமா? நீங்க எலெக்ஷன் நிக்க போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல நீங்க பெரிய ஆள் ஆயிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். நீங்க எல்லாம் சிங்கம்னே. ஆமா, உங்க வீரத்தை பத்தி இந்த ஊர்க்கார பேரோடு தெரியுமா? நீங்க 2 மூட்டை நல்ல ஒத்தியில தூக்குவிய. சார மேல பெய்யும் போது அதை புடிச்சிட்டு மேல ஏறிடுவிய. 15 பேர் அறுபது வரும்போது வெட்ரா என்னைய அப்படி நெஞ்ச நிமித்தி காட்டுத வீரனா நீங்க. யார பாக்குறான்? அப்ப நான் வரட்டுமா? சொல்லுதான் நம்புறான். அவன் போயிட்டா கையை இறக்குனே. இறக்கம்லடா, இறக்கி விடுறா. ஏண்டா, அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிற? சத்தியமா இல்ல. இங்க வர்றா, கேலி கிண்டல் நையாண்டி நக்கல் ஏன எகத்தாளம் மொத்தத்தையும் நம்ம கிட்ட ஒப்பிச்சுட்டு போறான். ஆனா ஒருவேளை நம்ம அடி வாங்குறத பார்த்துருந்தா நமக்கு டீல விஷ வச்சு கொன்னு இருப்பான். டாய் சங்கரலிங்கம், வரா வெளிய.
நீயும் உன் புள்ளைய பண்ண தப்பால எனக்கு தெரியாது நினைச்சியாடா? ஊருக்கு விளையாட்டு தலைவனா இருக்கலாம், பணம் காசை காட்டி ஊர் மக்களை ஏமாத்தலாம், ஆனா நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைக்க முடியாதா? உனக்கும் உன் பிள்ளைக்கு என்னைக்கு இருந்தாலும் சங்கு நான் தாண்டா உழுவேன். இந்த 2 பேர்த்துக்கு பாறை கட்டாம தூங்க மாட்டேன்டா. டேய், இந்த ஊர்ல நடக்கிற தப்புக்கெல்லாம் நீதான் காரணம் எனக்கு தெரியும்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இவனுங்க எல்லாம் உனக்கு ஜாடரா தட்டுவானுங்க, எவனையும் சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன்டா ஒரு நாள். யோ, அவன் தான் முட்டாள்தனமாக ஏதோ பேசிட்டு போகிறான். நீங்கள் வேற கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கீங்க, போங்கய்யா. பண்ற தப்பெல்லாம் இவன் பழி தலைவர் மேலையா? அந்த பொண்ணை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. வருமா, வந்துட்டியாப்பா? கை கழுவிட்டு வா, அம்மா சோறு எடுத்து வைக்கிறேன்.